கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இயற்கை வளத்தை கொள்ளையடித்து அதை கேரளாவுக்கு எடுத்துச் சென்று மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் கேரளா வயநாட்டு பகுதியிலே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானவர் இறந்தார்கள். அது போன்ற ஒரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடைபெறலாம். கணக்கில்லாத, அனுமதி இல்லாத கனிம வளங்களை, இயற்கை வளங்களை சட்டத்திற்கு எதிராக சுரண்டி அழித்து தினம் தினம் ஆயிரக்கணக்கான லாரி மூலமாக கேரளாவுக்கு கடத்தி செல்கிறார்கள். இதற்கு எத்தனையோ முறை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், போராட்டம் நடத்தினோம், வழக்கு பதிவு செய்தோம், பல அறிக்கைகள் நான் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அரசாங்கம், குறிப்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக இதை தடுத்து நிறுத்தலாம். கேரளாவிலே அங்கே எந்த பகுதியிலும் மணல் எடுக்க முடியாது, பாறைகளை உடைக்க முடியாது, மலைகளை அழிக்க முடியாது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். எதுவுமே அங்கு கெடுக்க முடியாத சட்டங்களும் சூழல்களும் அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஆட்சிக்கு வந்தவுடன் மலையை அழிப்பதும், மண்ணையை அழிப்பதும், ஆறுகளை அழிப்பதும், இயற்கை வளங்களை அழிப்பதும் இது ஒரு தொழிலாக வைத்திருக்கின்ற திமுக